முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சம் சரவணபவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். இன்று நீங்கள் மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மறைமுக வருமானம்னா பேசிவ் இன்கம், அதாவது நீங்கள் வேலை பார்க்காமலே நீங்கள் செய்த முதலீடுகளிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் இன்று அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அது விமர்சனத்துக்கு உள்ளாகும், இருந்தாலும் வெற்றி பெற்று உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் ஏற்படும். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் இருக்கும். பெண்கள் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உள்ள வேலைகளை இன்று தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் செல்வாக்கு உயரும். உங்களுடைய ரகசியத்தை காப்பாற்றுவதால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். அதுவும் முக்கியமாக தொழில் ரகசியங்களை காப்பாற்றுவதால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துறையால் உங்களுக்கு சில விமர்சனங்கள் வந்தாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் தெளிவான திட்டங்களிட்டு உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள், பெண்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். இருந்தாலும் பணியில் பணிச்சுமை கூடும். பணி அழுத்தங்கள் கூடும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். திட்டங்கள் செயல்படுத்துவதில் துரிதப்பட்டு செயல்படுத்துவீர்கள். அதை நிதானமாக செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி வெற்றியை காணுவீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்களை விமர்சனத்தை தவிர்த்தால், அவருடன் அனுசரித்து போனால் இந்த நாள் இனிய நாள். மிதனம். நீண்ட நாள் விருப்பங்கள் இன்று நிறைவேறும் நாள். ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். கடின முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள், பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது அவசியமாகிறது. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் அவசரம் துரிதம் காட்டாமல் நிதானமாக செயல்பட்டால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகளை குவிக்கும். உங்களுடைய அந்நியர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள். குழந்தைகளை உங்கள் சார்ந்து இருப்பதால் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் கிடைப்பதாக இருக்கும். தாயாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்ப்புகள் அதிகமாகதான் என்று தவிர்ப்பது நல்லது. பெண்களிடமும் நண்பர்களிடமும் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. வாழ்க்கை துணை பொறுத்தவரையில் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். கடகம். திறமையாக செயல்பட்டு திட்டங்களை வகுத்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள், பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை காணலாம். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பணி சுமையில் பணியழுத்தம் காரணமாக கோபதாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும்பதால் பயணங்களை தவிர்த்து விடுங்கள். தொழிலை பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும்.
குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். சிறு சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டு திறமையுடன் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். விரும்பிய காரியங்களில் விரும்பியபடி செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். குழந்தைகளிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்ளவும் குழந்தைகளின் தைரியமான செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அந்நிய மாநிலத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் சிறு சிறு மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். அதையெல்லாம் சமாளித்து தான் வெற்றி காண வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மன உறுதியும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி. என்று உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் மாற்றங்களுக்கு வெற்றிகளை குவிக்க உறுதுணையாக இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். அவரிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அந்நியர்களால் வேற்றுமொழி பேசுபவர்களால் பணியில் அழுத்தங்களும் பணிச்சுமையும் கூட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தாய்க்காகவும் தாய் வழி உறவினர்களுக்கான சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். ஒரு புனித வழிபாடு அல்லது ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு செய்வதற்கு இன்று உகந்த நாள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளை அசை போட்டு இந்த நாளை மகிழ்ச்சியாக கடந்து செல்வீர்கள். துலாம். உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. கண்டிப்பு, ஆக்ரோஷம், உணர்ச்சி வசப்படுதல் அல்லது ஏளனமாக பேசுகின்ற ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் வந்து அதனால் விமர்சனத்துக்கு உள்ளாவீர்கள். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. அரசு விஷயங்களில் அரசினங்களில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். பெண்கள் நண்பர்கள் மத்தியில் பேசும்பொழுது கவனமாக பேசவும். குடும்பத்தில் கண்டிப்பை குறைத்தால் நன்றாக இருக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தைரியமாக துணிச்சலாக எந்த காரியத்தையும் செய்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் துரிதம் காட்டுவீர்கள். அசட்டு துணிச்சலை காட்டுவீர்கள். அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளோடு ஒரு பயணத்தை செல்ல இருப்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் பணி அழுத்தம், பணி சுமை கூடும். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சிறு சிறு தடைகள் வந்து அந்த மாற்றத்தை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் தோன்றினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கிறது. விருச்சிகம். நீண்ட நாள் திட்டங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்கள் உங்களை சார்ந்திருப்பதால் பெண்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது, உணர்ச்சி பசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப அங்கத்தினர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம். தைரியமாக எதையும் சொல்லி அதை செயல்படுத்துவதில் முனைப்பாக இருப்பீர்கள். உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். இருந்தாலும் சில மாறுதல்கள் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றி மறையும். அதையெல்லாம் செயல்படுத்தினால் நீங்கள் வெற்றியை காணலாம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்திருப்பதால், உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு. தொழிலில் பணி சுமைகள் கூடும், பணி அழுத்தங்கள் கூடும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி செயல்படுத்துவீர்கள். புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலில் வெற்றியை காண்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது.
குழந்தையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து உங்களை மகிழ்விப்பதால் இந்த நாள் இனிய நாள். மகரம். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை காண்பீர்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு அதனால் பேரும் புகழும் உண்டாகும். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிட வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சில சிரமங்கள் ஏற்படலாம். குழந்தைகளிடம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை அவசியப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வம்பு வழக்குகளை என்று தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்களில் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள் சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். துரிதமாக செயல்படுகிறேன் என்று சில விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இரவில் தூக்கம் வருவது குறைவாக இருக்கும். ஆகவே இறை வழிபாட்டின் மனதை செலுத்தி வெற்றி காணுங்கள். கும்பம். உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் சரியான முறையில் செயல்பட்டு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் சில வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். அதற்காக சில மாற்றங்களையும் செய்து அதை செவ்வன செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரரின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் விளையாட்டுக்காக கூட அல்லது ஊழலாக கூட நீங்கள் ஒரு பிணங்கி பேச வேண்டாம். அது தற்காலிக பிரிவு வழிவித்துவிடும். எனவே அவருடன் பாசமாக பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். சில பிரச்சனைகளை தோன்றி உங்களை தடை செய்ய முயற்சிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்தி அதெல்லாம் வெற்றி கண்டு பெருமகிழ்ச்சி அடைவீர்கள். அது உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றிகளை குவிக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கும், மன உறுதியை கொடுக்கும். ஆகவே இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர்முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் பட்டனை அழுத்தி காத்திருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.